Election rules alert. 50,000 rupee limit, strict checking, no government jobs now. வணக்கம். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிட்டாங்க. அதோடவே தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன? இதனால நமக்கு, அதாவது பொதுமக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் வரும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? தேர்தல் நேரத்துல 50,000 ரூபாய்க்கு மேல கையில பணம் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பாக்குறதோட இன்னும் என்னென்ன முக்கிய ரூல்ஸ் இருக்குன்னு நாம தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த நடத்தை விதிகள்னா என்னன்னு பாத்துருவோம். ரொம்ப சிம்பிள்ங்க. எலெக்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா ஃபேரா நடக்கணும் இல்லையா? அதுக்காக எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற சில கைட்லைன்ஸ் தான் இது. இந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னா அவங்க கையில தானே பவர் இருக்கு. சோ அந்த அதிகாரத்தை அவங்க தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி தேர்தல்ல ஜெயிக்க கூடாது பாருங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அப்போ அரசாங்கம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, வாங்க அதை பார்க்கலாம். முக்கியமா புதுசா வேலைவாய்ப்பு அறிவிக்கிறது, புதுசா நலத்திட்டங்கள் கொண்டு வர்றது, இல்ல நிதியுதவி தர்றேன்னு சொல்றது, இது எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா கடைசி நேரத்துல இதெல்லாம் சொல்லி மக்களை கவர முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறதா முக்கியமான நோக்கம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் வேலையில இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் போலீஸ் உட்பட இனிமே ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே டைரக்டா எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எலெக்ஷன் கமிஷனோட பெர்மிஷன் இல்லாம ஆளுங்கட்சியால எந்த ஒரு அதிகாரியையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ ப்ரமோஷன் கொடுக்கவோ முடியாது. இதனால ஆபீசர்ஸ் யாருக்கும் பயப்படாம ரொம்ப நடுநிலையா அவங்க வேலைய செய்வாங்க இல்லையா? சரி, இது அரசாங்கத்துக்கு. அடுத்ததா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பிரச்சாரம் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். பிரச்சாரத்துல சில விஷயங்களை கண்டிப்பா செய்யவே கூடாது. உதாரணத்துக்கு ஜாதி மத உணர்வுகளை தூண்டி பேசுறது, மத்த வேட்பாளர்களை தனிப்பட்ட முறையில ரொம்ப மோசமா தாக்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பப்ளிக் மீட்டிங் நடத்துறதுக்கோ இல்ல மைக் செட் யூஸ் பண்றதுக்கோ கூட முன்னாடியே பெர்மிஷன் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த ஒலிபெருக்கி, அதாவது மைக் செட் யூஸ் பண்றதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது இல்லையா? அதனால ராத்திரி 10 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒலிபெருக்கிய பயன்படுத்தவே கூடாது. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஊர் முழுப்ப ஒட்டியிருக்கிற போஸ்டர்ஸ் பேனர்ஸ்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அரசு கட்டிடங்கள், பஸ், பொது இடங்கள்ல இருக்கிற எல்லா அரசியல் விளம்பரங்களையும் அகற்றணும்னு ரூல்ஸ் இருக்கு. சரி, இதுவரைக்கும் அரசாங்கம் அரசியல் கட்சிகளுக்கான ரூல்ஸ பார்த்தோம். இப்போ நமக்கான பகுதி. பொதுமக்களா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? வாங்க இத கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். எலெக்ஷன் டைம்ல பறக்கும் படை அப்படின்னு ஒரு டீமை பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க யாருன்னா எலெக்ஷன் கமிஷனால அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டீம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல வேற ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து ஓட்டு கேட்கறத தடுக்கிறதுக்காக இவங்க திடீர்னு சோதனை நடத்துவாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 50,000 ரூபாய். ஆமா, சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல கையில பணம் எடுத்துட்டு போனா அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வெறும் பணத்துக்கு மட்டும் இல்லைங்க. நீங்க அதிக மதிப்புள்ள நகைகளை எடுத்துட்டு போனாலும் இதே ரூல் தான். அந்த நகைக்கான பில் இல்ல வேற ஏதாவது முறையான ஆவணங்கள் உங்ககிட்ட இல்லனா அதுக்கும் சிக்கல் தான். சரி, ஒருவேளை உங்களை இந்த மாதிரி ஒரு செக்கிங்ல நிறுத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும்? முதல்ல பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு கணக்கு கேட்பாங்க. எதுக்காக எவ்ளோ பணம் வச்சிருக்கீங்க, எங்கேருந்து வந்துச்சுன்னு டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. சரியான ஆதாரம் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை சரியான ப்ரூஃப் இல்லன்னா அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு இவ்ளோ கட்டுப்பாடுகள், இவ்ளோ ரூல்ஸ்? இதெல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஜனநாயகம் தான். இந்த வரிய ஒரு நிமிஷம் பாருங்க. இதுதான் இந்த தேர்தல் நடத்த விதிகளோட மொத்த சாராம்சமே. அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் இல்ல எந்த ஒரு வேட்பாளருக்கும் மட்டும் தனிப்பட்ட ஒரு சாதகமான சூழல் உருவாகிடக்கூடாது. வாக்காளர்களாகிய நாம யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம எந்தவிதமான பரிசு பொருட்களுக்கும் மயங்காம சுதந்திரமா நம்மளோட முடிவை எடுக்கணும். அதுக்குதான் இந்த எல்லா விதிகளும். அப்போ இந்த விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும்
அதை நம்ம சரியா பின்பற்றதும் ரொம்ப முக்கியம். அப்படி நாம செய்யும்போது இந்த தேர்தலை நேர்மையா நடத்த நாமளும் உதவி செய்றோம். ஆக நம்ம ஜனநாயகத்தை இன்னும் வலுவானதா மாத்த இதுல உங்களுடைய பங்கு என்னவா இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.